ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான பூண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் தேவையப்படாது. வீட்டில் இருக்க குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம், சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். நம்ம ஊறுகாய் தொக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இந்த ரெசிபியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம். ஸோ காய்கறிலாம் இல்லாத டைமில் இந்த ரெசிபி உங்களுக்கு கை கொடுக்கும். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன உரல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. இதை 1-2 இந்த மாதிரி நசுக்கிக்கலாம். நீங்கள் இதை மிக்சி ஜாரில் போட்டு கூட குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். ஆனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கையில் அரைச்சி பண்ணுறது ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, 1-2 குறைப்பாக இருந்தால் ஓகே. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது அதே உரலில் 1/2 கப் அளவுக்கு பூண்டு பற்கள் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நம்ம நசுக்கிக்க போகிறோம். நீங்கள் இந்த பூண்டோட அளவை 1 கப் அளவுக்கு கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். நான் குறைவாக செய்கிறதுனால 1/2 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது போல் 1-2 நசுக்கிக்கோங்க. நம்ம ரசத்துக்கெலாம் தட்டி எடுப்போம்ல, அந்த மாதிரி. இந்த அளவுக்கு நல்லா நசுக்கி எடுத்ததுக்கப்புறமா இதை வெளியே எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு ஓரமாக வச்சுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு குறைப்பாக அரைஞ்சதுக்கு அப்புறமா இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 50 ml அளவு எண்ணெய் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம ஏற்கனவே நுணுக்கி வச்சுருக்க மல்லி விதைகளை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விடுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே நுணுக்கி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் விருப்பப்பட்டால் வெங்காயம் கூட சேர்த்துக்கிறலாம். பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க மிளகாத்தூள், இது 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய மிளகாத்தூள் இதெல்லாம் கரைஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது 100 ml அளவு தண்ணி இருக்கும். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இதில் தயிர் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது திரியாக ஆகாமல் க்ரீமியாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் 2 துண்டளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கறதுனால இதோடைய சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரையிறது வரைக்கும் ஒரு தடவை கலந்துக்கோங்க. கலந்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பூண்டு கிரேவி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக தயாராகிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபியோட பிக்கை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. அதோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.